இன்று நம்ம மல்லப்புரம் மயிலாடம்பாறை சாலையில் மல்லப்புரம் மேலக்கு பகுதியில் இங்கே இருக்கோம். தொடர்ந்து இந்த மல்லப்புரம் மயிலாடம்பாறை சாலை 40 ஆண்டுகளாக அந்த அரசு சரி மாறி மாறி எந்த அரசு வந்தாலும் சரி அதை சீரமைக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்களோ ஒழிய அதை வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளுக்கும் தொடர்ந்து மனு கொடுத்துருக்கோம். தமிழ்நாடுடைய முதலமைச்சருக்குமே கொடுத்துருக்கோம். தேர்தல் நெருங்க நேரத்தில் 3 கோடி ரூபாய்க்கு சீரமைக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் 1,30,00,000 ஒதுக்கியிருக்கோம்னு சொன்னாங்க. அந்த வேலையும் நடக்கலை. நம்ம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 2 மாவட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்கள், விவசாயிகள், போக்குவரத்து வாழ்வாதாரமே அந்த சாலை தான். அது ரொம்ப சீர்கெட்டு கிடக்கு. அதை உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு செயல்படுத்தணும். இன்றைக்கி அரசு இலவச திட்டங்களுக்கு மகளிர் உரிமைத்துறை, இலவச பேருந்து, இலவச பணம், துட்டு, அமௌண்ட்டு எல்லாமே அக்கௌண்ட்டில் 5,000 போடுற மகளிருக்கு 10,000 போடுறோம்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான இந்த சாலை, சாக்கடை வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. அதை செய்கிறதுக்கு வழி இலவச திட்டங்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப தவறு. அது மட்டும் இல்லாத வனசரகம் சாம்பலர் அணி சரணாலயம்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வனத்துறை தொடர்ந்து இதை முட்டுக்கட்டை போடுறாங்க. மத்தியில் 40 MP வச்சுருக்காங்க ஆளும் திமுக கட்சி. சட்டசபையில் தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் போடுற மாதிரி பார்லிமெண்ட்டில் சிறப்பு தீர்மானம் போட்டு மத்திய வனத்துறையில் சிறப்பு அனுமதி வாங்கி ரோடை போடலாம். அதே மாதிரி உதாரணத்துக்கு தேனி மாவட்டத்தில் 55 கிராமங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மேகமலை வன சரணாலயம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேகமலைக்கே பஸ் போகுது, வெள்ளிமலைக்கும் பஸ் போகுது. ஏன் எங்களுக்கு பஸ் விட மாட்டேன்றீங்க? அப்போ எங்கே உங்களுக்கு வருமானம் இருக்குது? குறிப்பாக ஊட்டி, கொடைக்கானல் இது போன்ற நகரங்களில் பல லட்சம் கோடிக்கணக்கில் வருமானம் வருது அரசுக்கு. அதனால அந்த சாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாலையை போடுறாங்க. இவங்க கேவலம் ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு காய்கறி விற்கிற பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்க, விவசாயிகள். இது அரசு கண்டுக்கிறோமா? இது தவறான செயல். அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த நேரத்தில் இந்த ரோடை உடனடியாக சரி செய்யணும். அப்படி இல்லைனால் இந்த அரசுக்கு எதிராக பொதுமக்களை வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். தொடர் போராட்டங்கள் நடத்துவோம். ஜனநாயக அடிப்படையில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்துவோம். வினோத், ஐயனார் கோயில் விவசாய பாசன விவசாய